ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைக்க போகிறோம். இது மசாலா அரைச்சி நீங்கள் செய்யும்போது ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூட நீங்கள் பொரியலோ இல்லை அவியலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடி கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே எல்லாமே வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இதுலேயோ 5-6 பல்லு பூண்டு பல்லு இதுலேயே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காவை இது கூடவே நான் பாதி கப்பு இதில் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு. பேன் ஹீட் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு 2-3 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா செவக்கட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 5 பல்லு நான் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு பல்லு. அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகாய் 2 கிள்ளி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்துக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். எல்லாமே நல்லா வறுபடட்டும். வறுத்தாச்சுங்க எல்லாமே. இது கூடவே ஒரு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா கலந்து கொடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த கத்திரிக்காயெலாம் இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. நல்லா கலந்துடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த அளவுக்கு கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளார நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சோம்ல, அது அப்படியே இந்த கத்திரிக்காய் பேனில் கத்திரிக்காய் இருக்குல்ல, இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த நல்லா கத்திரிக்காயிலெல்லாம் போகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அரை ஸ்பூன்
மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி இப்ப சேர்த்துருக்கேங்க. இதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொதி வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ மூடி போட்டிருந்தோம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா குழையாம ரொம்ப நல்லா வெந்து அழகாக வந்திருக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் தாங்க இருந்திருக்கும் குழம்பு. நல்லா குழம்பு திக்கா உங்களுக்கு எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ரொம்ப வாசனையா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரா மணமா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இது கூட நீங்க பொரியலோ இல்ல அவியலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.